Hi everyone, ஒரு குக்கிங் வீடியோ பார்க்கலாமா? ஸோ திஸ் இஸ் மோர் லைக் கார்டன் டு பிளேட் அந்த மாதிரி கான்செப்டான ஒரு வீடியோ தான். ஸோ நான் வந்து இந்த சுண்டக்காய் செடியை ஒரு 2 to 3 months பேக் வச்சுருந்தேன். இப்போ தான் நல்லா பெருசாகி காய்க்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் சில செடிலாம் மேண்டிட்ரியாக இருக்கணும்னு இருந்தது. அதில் ஒரு செடி தான் இந்த சுண்டக்காய் செடி. இட்ஸ் பேக்ட் வித் ஹை நியூட்ரியன்ஸ் அண்ட் நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. யூ கேன் செக் தேட் இன் கூகுள் ஆஸ் வெல். ஸோ இப்போ இந்த சுண்டக்காய் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா சுண்டக்காய் வத்தல் தான் போட போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதுக்கு உங்களுக்கு சுண்டக்காவும் இந்த ஸ்டோனும் இருந்தாலே போதும். யூ கேன் ஜஸ்ட் டூ இட். ஸோ சுண்டக்காவை எடுத்து இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பிரேக் ஆனால் போதும். அப்படியே ஹாஃப் ஆகணும் அப்படின்னால ஜஸ்ட் ஒரு லைட்டான ஒரு பிரேக் பண்ணிங்கனாலே போதும். அது எல்லாத்தையும் ஒரு பிளேட்லேயோ இல்லைனா ஒரு கிளாத்தில் எதில் வேணால் போட்டு நீங்கள் காய வைக்கலாம். அது அப்படியே வந்து நீங்கள் வந்து சன்ட்ரை பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஓரளவு காயும். ஒரு 2 to 3 days வந்து நல்லா காஞ்சு அது நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வர அளவுக்கு நீங்கள் அதை காய வச்சு எடுத்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் குழம்புல ஆட் பண்ணலாம் குக் பண்ணுறப்ப. அப்படி இல்லைனா இதை நல்லெண்ணெய் ஒரு கீயில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ரைஸில் போட்டும் சாப்பிடலாம். இட்ஸ் பேக்ட் வித் நியூட்ரியன்ஸ். ஸோ உங்களுக்கு சுண்டக்காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். த்ரூ அவுட் த இயர் யூ கேன் யூஸ் இட். அதை சேஃபாக தண்ணி படாமல் பேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ see you in the next video. Bye bye.